என்னையா ஒரு வாரத்தையும் சொல்லலாம், அவர்கிட்ட போய் என்ன படிக்க? அதெல்லாம் ரகசியம் இருக்குது. நேற்று ஜோம் பண்ணிட்டேன், இன்றைக்கி ஜோம் பண்ணிட்டேன், நாளைக்கு ஜோம் பண்ணிட்டேன், இத்தனை வருஷமாக ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஒரு வாரத்தையும் சொல்லலாம். நீங்கள் விசேஷித்தவர்கள். சரிதானா? எனக்கு ஆண்டவர் பதிலே பேச மாட்டேங்காரு. எவ்வளவோ பைபிள் வாசித்து பார்க்குறேன், எவ்வளோ பேர் எனக்காக ஜெபம் பண்ணி பார்க்குறாங்க, நாங்களும் ராவும் பகலும் ஜெபிக்கிறோம், ஒரு வாரத்தை எனக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டேங்காரே அப்படின்னு யாராவது இருந்தால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நான் விசேஷித்தவள், நான் விசேஷித்தவன். தேவன் எனக்கு ஒரு பெரிய பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து வைத்திருக்கிறார். சொல்லும் முன்னால் பதில் கொடுக்குற ஆண்டவர், சொல்லும்போது பதில் கொடுக்குற ஆண்டவர். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் கொடிய பிசாசினால் அவதிப்படுகிறான்னு சொன்ன வார்த்தைக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காம, ஒரு நோயினாலும் கூட கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிக்கலாம். ஒரு காய்ச்சல்னால் கொஞ்ச நேரம் இருக்கும், போகும், வேறு ஏதாவது சின்ன வைத்தியத்தை பார்த்து நம்ம சரி பண்ணிடலாம். சாசி என்ன வேலை செய்யணும்னு சொல்லி நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. திடீர்னு இங்கே நிற்கும், அங்கே நிற்கும் எடுத்துக்கொண்டு திரள் ஒன்று போட்டு போயிடும். ரொம்ப கொடியது. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை என்ன செய்யலையா, சொல்லலை. சில நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும் வரும்போது ஆண்டவர் நம்ம நன்றாக கவனித்து வச்சுருப்பார். நம்முடைய நிலைமை எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் நம்மை குறித்த ஒரு திட்டம் ஆண்டவர்கிட்ட இருக்கும், நம்மை குறித்த ஒரு நோக்கம் ஆண்டவர்கிட்ட இருக்கும், நம்மை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு ஆண்டவர்கிட்ட இருக்கும். அது உடனே கொடுத்துட்டா நம்ம பறந்து ஓடிடுவோம். ஆகினால உட்கார வைத்து அந்த பிசாசை சுற்றிலும் வேலை அழைச்சி வச்சுட்டார், இதோட உட்கார அப்படின்னு சொல்லி. இவர் ஒரு வார்த்தையும் என்ன செய்யலையா, சொல்லலை. இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கருத்தோடு சொன்ன வார்த்தையை கேட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லலைன்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அதுக்கு பின்னால் வாசிக்கிறோம், இந்த சம்பவத்தை யார் பார்த்துட்டு வராங்க? சீசர்கள் பார்த்துட்டு வராங்க. அவங்க சொல்கிறாங்க, அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை ரெக்வஸ்ட் பண்ணுதாங்க. ஐயா, ரொம்ப தொந்தரவாக இருக்குது இந்த அம்மாவோட, அங்கே நின்று அங்கே வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்கே வந்தால் எங்கே சுற்றி வந்தாங்கன்னா பின்னால் வந்துட்டாங்க, எங்களுக்கே சங்கடமாக இருக்குது, ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஐயா, ஏதாவது ஒன்று சொல்லி இந்த பேயை விரட்டுறதுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணுதா? சீசர்கள் அவளுக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிறாங்க. இதையும் கேட்டுக்கிட்டு இருந்து ஆண்டவர் 24வது வசனத்தில் படிக்கிறோம், அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்ட நீ அன்றி, ஐயா இவங்களுக்கெல்லாம் நான் உதவி செய்யல, பிரயோஜனமே கிடையாது, குடித்து நான் இப்போயும் வாங்க அந்த பக்கம் ஓடி போயிடுவாங்க. ஆகையினால என்னுடைய ஒரிஜினல் மக்களுக்கு தான் நான் என்ன செய்ய போகிறேன், உதவி செய்ய போகிறேன், இந்த மக்களுக்கெல்லாம் நான் உதவி செய்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி மண்டையை உடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு